Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Welcome back to Arabic at Fowil, where Arabic became easy and fun. So today let's learn more vegetable names in Arabic with Saudi, Emirati and Egyptian slangs. ஸோ உங்களுடைய க்ரோசரி பர்ச்சேஸ் டிப்ஸாக வந்துட்டு இது இருக்க போது டிலே பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கார்லிக், வெள்ளைப்பூடு. இது எப்படி நம்ம அரபிக்ல சொல்றது? அரபிக்ல இது சூம் எப்படி சொல்லுவாங்க? சூமுன், சூம் அப்படின்னு சொன்னா வெள்ளைப்பூடு. டைலாக்ட்ஸ்ல எல்லா ஸ்லாங்ஸ்லயுமே வந்துட்டு இதை சூம் அப்படின்னு தான் பயன்படுத்துவாங்க. உதாரணம் நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு என்னுடைய அம்மா சமையல்ல அதிகமா பூண்டு போடுறதுக்கு விரும்புவாங்க. இது எப்படி நம்ம அரபிக்ல சொல்றது? உம்மி உம்மி துஹிப் தத்பஹ் பிசூம் கதீர். உம்மி துஹிப் தத்பஹ் பிசூம் கதீர் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். ரெண்டாவது கேப்சிகம், பெல் பெப்பர், கொடமிளகான்னு சொல்லுவோம் இல்லையா? இது எப்படி அரபிக்ல சொல்றது? கொடமிளகா வந்துட்டு அரபிக்ல ஃபில் ஃபில் ரூமி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஸ்டாண்டர்ட் அரபிக்ல ஃபில் ஃபில் ரூமி அப்படின்னா கொடமிளகாய். இத ஸ்லாங்ஸ்ல எப்படி சொல்லுவாங்க? ஒரு சவுதியா இருந்தா, இமாராத்தியா இருந்தா இதை வந்துட்டு ஃபில் ஃபில் பாரித், ஃபில் ஃபில் பாரித். பாரித் அப்படின்னு சொன்னா குளிர்னு அர்த்தம். குளிர் மிளகாய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க பயன்படுத்தும். ஒரு எஜிப்சியனா இருந்தா ஃபில் அல்வான், ஃபில் அல்வான் அப்படின்னு சொன்னா கலருக்கு வந்துட்டு அல்வான்னு சொல்லுவாங்க, கலர் மிளகாய். ஸோ இது இப்படியும் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க புழங்குவாங்க. ஏன்னா கொடமிளகா பார்த்தீங்கன்னா அதிகமான கலர்ல என்ன பண்ணும் இருக்கும், பச்சை கலர்ல இருக்கும், எல்லோயிஷா இருக்கும், நிறைய ஷேட்ஸ்ல வந்துட்டு என்ன பண்ணும் இருக்கும். உதாரணம் நம்ம பார்க்கலாம். எனக்கு பச்சை கலர் கொடமிளகாய் வேணும் அப்படிங்கிறத நம்ம கேட்கணும். எப்படி கேட்கறது அரபிக்ல? அபகோ ஃபில் ரூமி அஹ்வர், அபகோ ஃபில் ரூமி அஹ்வர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் கேட்கலாம். தேர்ட் லெட்டியூஸ். லெட்டியூஸை வந்துட்டு எப்படி அரபிக்ல சொல்றது? லெட்டியூஸ்னா வந்துட்டு சாண்ட்விச்ல பண்ணும்போது வந்துட்டு நடுவுல வைக்கக்கூடிய ஒரு இலை தான் வந்துட்டு என்னது லெட்டியூஸ். அந்த இலையை வந்துட்டு பயன்படுத்துவாங்க. இது எப்படி நம்ம அரபிக்ல சொல்றது? இதை வந்துட்டு அரபிக்ல ஹஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஹஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லாங்ஸ்ல எல்லா டைலாக்ஸ்லயுமே இதை ஹஸ்ன்னு தான் என்ன பண்ணுவாங்க புழங்குவாங்க. ஓகேங்களா? உதாரணம் நம்ம பார்க்கலாம். எனக்கு சாண்ட்விச்ல லெட்டியூஸ் இருந்தா எனக்கு வந்துட்டு பிடிக்கும் அப்படிங்கிறத நம்ம எப்படி வந்துட்டு அரபிக்ல சொல்றது? உஹிப் அல் ஹஸ் ஃபி சாண்ட்விச், உஹிப் அல் ஹஸ் ஃபி சாண்ட்விச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அரபிக்ல சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கார்ன், மக்காச்சோளம். கார்னை வந்துட்டு எப்படி அரபிக்ல வந்துட்டு சொல்லுவாங்க? ஸோ மக்காச்சோளத்தை வந்துட்டு அரபிக்ல வந்துட்டு துர்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. துர்ரத்துன், துர்ரா அப்படின்னு சொன்னா மக்காச்சோளம். ஓகேங்களா? இது ஸ்லாங்ஸ்ல எல்லா ஸ்லாங்ஸ்லயுமே எல்லா டைலாக்ஸ்லயுமே இது வந்துட்டு துர்ரான்னு தான் பழங்குவாங்க. ஆனா எஜிப்சியன் வந்துட்டு இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா தோரா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தால வந்துட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டாங்க. தாலுக்கு பதிலா தால் தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. அதனால இது என்ன சொல்லுவாங்க? தோரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. உதாரணம் நம்ம பார்க்கலாம். இப்ப நான் உங்களை பார்த்து நான் கேட்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சுட்ட கான் வேணுமா? இப்ப நீங்க பீச் சைட் எல்லாம் போனீங்க அப்படின்னு சொன்னா கிரில் பண்ணி வைப்பாங்க மக்காச்சோளத்தை, மக்கா கருதை. சோ அது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். எப்படி கேட்கறது? தபகா துர்ரா மஷ்வியா, தபகா துர்ரா மஷ்வியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் கேட்கிறோம். மஷ்வி அப்படின்னு சொன்னா கிரில்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க மஷ்வி அப்படிங்கறத என்ன பண்ணுவாங்க யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸோ கத்தரிக்காய். ஓகேங்களா? எக் பிளான்ட். இதை வந்துட்டு எப்படி அரபிக்ல சொல்லுவாங்க? பிரிஞ்சால. ஸோ எக் பிளான்ட் வந்துட்டு அரபிக்ல பாதின்ஜான், பாதின்ஜானுன், பாதின்ஜான் அப்படின்னு சொன்னா எக் பிளான்ட். ஓகேங்களா? கத்திரிக்காய். ஸோ ஸ்லாங்ஸ்ல எல்லா டைலாக்ஸ்லயுமே இது எப்படிதான் சொல்லுவாங்க? சேம் ஸ்டாண்டர்ட் அரபிக்ல சொல்ற மாதிரி தான் பாதின்ஜான் அப்படின்னு தான் என்ன பண்ணுவாங்க பயன்படுத்துவாங்க. உதாரணம் பார்க்கலாம். இன்னைக்கு ஸோ எக் பிளான்ட்டை பயன்படுத்தி நான் என்ன பண்ணேன், ஒரு மக்லூபா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். ஓகேங்களா? எக் பிளான்ட்ல நான் மக்லூபா பண்ணேன். எப்படி சொல்றது? மக்லூபா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மக்லூபா வந்துட்டு மிடில் ஈஸ்ட்ல வந்துட்டு பிரபலமா வந்துட்டு அவங்க பண்ணக்கூடிய ஒரு டிஷ் தான் மக்லூபா. இது ஒரு நம்ம வந்துட்டு பிரியாணி செய்யற மாதிரியான ஒரு முறை தான். அவங்க வந்துட்டு அதிகமா கறியில பண்ணுவாங்க, நான்வெஜ்ல ஆட்டுக்கறியில. அதே மாதிரி வெஜ்லயுமே என்ன பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நான் இதுல பிரிஞ்சால வந்துட்டு மக்லூபா பண்ணேன் அப்படிங்கறது நம்ம எப்படி அரபிக்ல சொல்றது? சவ்வைது மக்லூபா பில் பாதின்ஜான், சவ்வைது மக்லூபா பில் பாதின்ஜான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். இதோட இந்த வீடியோ வந்துட்டு முடியுது. ஸோ எனக்கு இன்னைக்கு கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான வெஜிடபிள் எது அப்படிங்கிறத என்ன பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல அரபிக்ல தெரியப்படுத்துங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ கீப் லேர்னிங், ஸ்டே கியூரியஸ், see you in the next lesson. Maths.